அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி போட்டு ஜோடியா சுத்திட்டு இருக்கிற இந்த அடிமை அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் நேத்து முருகன் பக்தர்கள் மாநாடுல போய் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறது செய்தி இல்ல. இதை தாண்டி இந்த அடிமை கூட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. வெளிப்படையா போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. திராவிடத்தை ஒழிக்க வேலை எடுத்து கொண்டு வா முருகா அப்படின்னு. அதற்கும் இந்த அடிமை கூட்டம் வாயை திறக்கல. அதை தாண்டி இந்த வெக்கங்கெட்ட கூட்டம் எந்த அளவுக்கு வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்திருக்குங்கிறத பாருங்க. முருகன் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்களை விமர்சித்தும் தந்தை பெரியார் அவர்களை விமர்சித்தும் ஒரு காணொளி வெளியிட்டு இருக்கிறது இந்த சங்கி கூட்டம். அந்த விமர்சனங்களையும் வாய மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது இந்த அடிமை கூட்டம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி பேர்ல தயவு செஞ்சு அண்ணா திராவிடம் முன்னேற்றம் இந்த 3 வார்த்தையை எடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான தகுதியே நீங்க இழந்துட்டீங்க. இன்னைக்கு முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல உங்கள் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துது இந்த கூட்டம். கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாம சுயமரியாதை இல்லாம அதை உட்கார்ந்து வேடிக்கை பாக்குற உங்களை அடிமைகள்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது?